வெல்கம் டு வனிஸ் சமையலறை. இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான், வேற எதுவும் அதிகமாக தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம இது பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்றேன். காலிஃப்ளவர் இது வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சுடுதண்ணில் போட்டு வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தனியாக. ஒரு 3 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, இது வந்து வெறும் வரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போதும், எண்ணெய் 2 to 3 ஸ்பூன், இது வந்து தேங்காய் துருவல். இது வந்து கடைசியாக நம்ம பொரியலெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே போட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதோட நம்ம பொரியல் ரெடி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த காலிஃப்ளவருக்கு. இன்னும் ஸ்பைஸியாக நல்லா கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா பவுடர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக இது வந்து செய்கிறேன். இது வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கோ சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இதில் காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். கிளாஸ் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெரைட்டி ரைஸுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை பொரியல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.